அனைவருக்கும் வணக்கம். எண்ணூர் டுடே சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் வட சென்னை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தலைவியாக இருக்கிற ரபியா அவர்களை. வாருங்கள், அவர்களிடம் இன்றைய அரசியலை பற்றி விவாதிப்போம். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததுங்களா, இல்லை இன்னும் என்ன கட்சி வரணும்னு எதிர்பார்த்துருந்தீங்களா? இல்லை, கண்டிப்பாக பாஜக என்ன கூட்டணி எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு நடந்திருக்கு. டிஎம்கேக்கு அடுத்து கூட்டணி பலத்தோடு இருக்கிறது பாஜக தான். ஏடிஎம்கே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே இல்லை, கூட்டணி இதுலேயே இல்லை, தனித்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இருக்கும். நாங்கள் நினச்ச கூட்டணி நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகைகள் கருத்து கணிப்புகளை கூட்டணியை உறுதி செய்வதற்கு முன்பே வெளியிட்டது. அதில் பாஜக 2 இலக்கம் பெரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட்டணி அமைஞ்சிருக்குன்றீங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அதிகரிக்குங்க, எப்படி குறையும்? ஏடிஎம்கேக்கு அவங்களோட ஓட் பேங்க் கம்மி தான் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நம்ம கூட இருக்காங்க, தினகரன் சார் இருக்காங்க. ஏடிஎம்கேல உள்ள அந்த இதே பிளவுபட்டு இருக்கிறனால கண்டிப்பாக ஓட் பேங்க் குறையும். அது நம்மளுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பாமக இவங்கெல்லாம் வந்திருக்கனால இன்னும் தென் மாவட்டங்களில் நம்மளோட கை ஓங்கியே இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கை மக்களிடத்திலே எடுபடுமா? எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும்? உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே அவங்க 2019 கொடுத்த எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க? எந்த இதுவுமே நிறைவேற்றலை. இதில் 2019ஓட கதாநாயகன் வேற சொன்னாங்க. இப்போ டோட்டலாக தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிரியாக இருக்காங்க. கதாநாயகனாக இல்லை, எதிரியாக ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை. கல்வி கடன் தள்ளுபடி எதுவும் பண்ணலை. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறது எதுவும் பண்ணலை. அப்புறம் இது கூட்டுறவு வங்கியில் நகை தள்ளுபடி அதுவும் பண்ணலை. ஓய்வூதிய திட்டம் அதுவும் பண்ணலை. இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். 2019 உள்ளதே இன்னும் பாக்கி இருக்கு. இல்லை, இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு வேற இப்படி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. நம்மளும் தேர்தல் பிரச்சாரத்தில் உரிச்சு காட்டுவோம். கண்டிப்பாக திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள் மத்திய அரசை சார்ந்ததாக இருக்குது. இவங்களால அதை செயல்படுத்த முடியுங்களா? எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும்? இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நம்ம என்ன ஏமாத்தினாலும் இன்னும் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க முதல்வர். இது தப்புங்கிறத இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் அவருக்கு காட்டும். இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. 2019, 2021, 2024 இப்படி தொடர்ந்து திமுகவோட தேர்தல் அறிக்கையில் நீட்டு ஒழிப்போம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கே போர் அடிக்கலையா, இல்லை மக்கள் ஒன்றும் நம்புறாங்களா அவங்களால நீட் தேர்வு ஒழிக்க முடியும்னு? அவங்க என்னத்தை எடுப்பாங்க சொல்லுங்கள்? எது முடியாதோ அதை தான் கையில் எடுப்பாங்க. இப்போ நீட் தேர்வுங்கிறது ரத்து பண்ணவே முடியாது, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷன்லையும் நீட் தேர்வை ரத்து பண்ணுறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியாச்சு நீட் தேர்வுங்கிறது ரத்து ஆகாதுன்னு. இன்னும் மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நீட் தேர்வுனால என்ன மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள்? நீட் தேர்வு நல்லது மாணவர்களுக்கும், அதே மாதிரி நீட் தேர்வை ரத்தும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் அதை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த தடவை கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நல்ல கூட்டணிக்கே ஓட்டு போடுவாங்க. தொலைக்காட்சிகளில் திறந்தாலும் மோடி அரசின் உத்தரவாதம் என்ற விளம்பரம் வருகிறது. இது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த கடந்த 5 வருஷத்தில் பிரதமர் என்னென்ன திட்டங்கள் சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதை நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாத மக்களுக்கு மோடிஜியின் உத்தரவாதங்கிறது எல்லாருக்குமே இப்போது கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். மோடிஜி அரசு என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுருக்காங்க. ராமர் கோயில் கட்டுறோன்னு சொன்னாங்க, கட்டினாங்க. அது இல்லாமல் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துகிறோன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 370 ஆர்டிக்கலை நீக்கினாங்க. ஆனால் டிஎம்கே அரசு விமான கட்டணத்தை குறைப்பாங்கிறாங்க. இங்கே உள்ள ஆம்னி பஸ்ஸோட கட்டணத்தை கூட அவங்களால குறைக்க முடியலை. இது இல்லாமல் பாருங்கள், சுங்கச்சாவடிகளை அகற்றுறோங்கிறாங்க. இருக்கிற சுங்கச்சாவடியெல்லாம் பாதி இது அவங்க பினாமி பேரில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு வேளை சுங்கச்சாவடியெல்லாம் நீக்கிட்டால் இவங்க போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஈஸியாக இருக்குமோ என்னவோ தெரியலை. அனைத்து அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கட்சிக்கு முழுமையான வாக்களித்து முழுமையான வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது எப்படி பார்க்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி. ஏற்கனவே 38 எம்பி ஜெயித்தாங்க திமுக.
அதிமுக 39 MP ஜெயிச்சாங்க கடந்த 10 ஆண்டுகளில் சொல்கிறோம். இவங்க 2 பேரும் என்ன செஞ்சு கிழிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவாங்க? சின்னதாக லைப்ரரி கட்டுறேன்பாங்க, அதில் ஊழல் பண்ணுவாங்க. இல்லை வேறு எதுனா கேளிக்கை இது விளையாட்டு இது கட்டுறேங்கிறாங்க, அதில் எது பண்ணாலும் இது பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு 5% கூட தமிழ்நாட்டு மக்களோட வளர்ச்சிக்கு பயன்படாது. ஆனால் நம்ம மோடிஜி ஒவ்வொரு கட்டமைப்பும் நம்ம நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்திங்கன்னா மெட்ரோவாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய எம்பிங்க ஜெயிச்சாங்கன்னா பாஜக சார்பாக தமிழ்நாட்டோட வளர்ச்சி நீங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பிஜேபியை மறுபடியும் கொண்டு வரணும். நாடு முழுவதும் மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம் தானே, இதையும் விமர்சிக்கிறீங்க? என்னத்தை விமர்சனம் பண்ணாமல் இதில் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? 2021 எலெக்ஷனில் சொன்னாங்க நம்ம முதல்வர் எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு. எத்தனை மகளிருக்கு கொடுத்தாங்க? கனகாமரம் வச்சுருந்தா கொடுக்க மாட்டேன், மல்லிகைப்பூ வச்சுருந்தா கொடுக்க மாட்டேன். என்னங்க இது? தகுதி உடைய பெண்களுங்கிறாங்க. என்ன தகுதி வேணும்? அப்போ 70% மகளிருக்கு தான் இந்த 1000 ரூபாங்கிறது வருது. ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அப்போவே சொல்லியிருக்கணும்ல, அவர் 70% மகளிருக்கு தான் நாங்கள் கொடுப்போம், எல்லா மகளிருக்கும் கொடுக்க மாட்டோன்னு. அதே விஷயந்தான் இப்போவும் நடக்க போகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவில் உள்ள அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு. ஃபஸ்ட்டு அது நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் இவர் சொல்கிறத 1000 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? ஏற்கனவே 30% மகளிருக்கு கொடுக்கல. இதுவும் ஏமாத்துகிற வேலை தானே. தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே பொய்யா தான் இருக்குது. எதுவுமே சாத்தியப்படக்கூடியதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்படி பொய்யா சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களை இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம பாரத பிரதமருக்கு தான் வாக்குகள் அளிப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஒட்டுமொத்த திமுகவின் தேர்தல் அறிக்கை 65 பக்கம் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 65 பக்க தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நடக்காதுங்க. இது எல்லாமே சாத்தியப்படக்கூடியதோ இல்லை. அவங்களுக்கே தெரியும் இது நடக்காதுன்னு. அதனால தான் ஏதோ கொடுக்கணும், சொல்லணும், வாக்குறுதிகள் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. இது நம்ம பாஜக பார்த்திங்கன்னா என்ன திட்டங்கள் சொன்னாங்களோ, பாரத பிரதமர் எலெக்ஷனில் 2019 என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க. கடைசி வாக்குறுதி வரைக்கும் இது நம்ம தலைவர் சொன்னது, அதை சொல்கிறேன் நான். அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள்லேயும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. அதை செஞ்சு கொடுக்க இங்கே உள்ள பாஜக எம்பிக்கள் வெற்றி பெற்று மக்களவைக்கு போய் நம்மளுக்காக, தமிழக மக்களுக்காக எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி தருவாங்க. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த விஜயதாரணி அவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் பாஜகவில் கிடைக்குமா அல்லது போட்டோ போஸோட நின்று விடுமா? விஜயதாரணி அக்கா வந்திருக்காங்கன்னா பாரத பிரதமரோட அந்த கொள்கையில் அவர் மேலே ஈர்க்கப்பட்டோம். நம்ம அண்ணாமலைஜி அவர்களோட தலைமை பிடிச்சு பாஜகவுக்கு வந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஜகவில் எல்லா மகளிருக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கண்டிப்பாக பாஜகவில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த கட்சியிலையும் கிடைக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய மகளிர் அதான் பெண் தலைவர்கள் எங்கள் பாஜகலேயே இருக்காங்க. பெற்றோர்கள் சென்னையில் தன் குழந்தைகள் போதை பழக்கத்தில் சென்று விடுவார்களோ என்று ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் என்று பலரும் சொல்கிறார்கள். இதை நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறீங்களா இந்த விஷயத்தை? கண்டிப்பாங்க. சென்னையில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வட சென்னையில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ எடுத்துங்க வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே வட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் 3 சட்டமன்றம் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலருங்க, அங்கே உள்ள இன்ஸ்பெக்டருங்க சேர்ந்தா ஒரே நாளில் எந்தெந்த இடத்துல போதை இது விற்கிறாங்க என்னென்னு பார்த்து அழிக்க முடியாதா? கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாதா? ஏன்னா இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல எந்த இடத்துல விற்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், இவங்க கமிஷனும் வாங்கிக்கிறாங்க. யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போனால் எவன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு அவங்ககிட்டயே போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ எப்படி ஒரு ஆள் நம்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? எல்லா மக்களும் இதுக்காண்டி தான் பயப்படுறாங்க. ஆளும் அரசாங்கம் சரியில்லாதனால தானே இவ்வளோ பிரச்சனை. இவங்கனால தானே இவ்வளோ போதை வஸ்துக்கள் வெளியில் நடமாடுது. குடிகாரர்கள் கூட இப்போ தானே எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. இது டாஸ்மார்க்கை நேரங்காலம் பார்க்காம திறந்து வச்சு அதில் எல்லாம் நிறைய பேரை குடிகாரனுங்களை ஆக்கியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா இதை விட இதாக போகிறாங்க. எப்படி? இந்த போதை பொருள்னால அடுத்து அவங்க ஆளுங்களே வச்சே போதை பொருள் சப்ளை பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா மக்களை விழிப்புணர்வே கொண்டு வர முடியாது போல். இவங்க எப்போவுமே போதையிலேயே தமிழ்நாட்டு மக்களை வச்சு சமுதாயத்தையும் கெடுத்துருவாங்க, வரக்கூடிய சமுதாயத்தையும் கெடுத்துருவாங்க.
ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுன்னா நீங்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் மது இல்லாத போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். நன்றி.